புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. Consumption of alcohol is injurious to health. என்னோட பேர் சிவா. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். நான் இந்த ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன். ஏதோ பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி ஒரே பசங்களாக வேலை கிடைச்சிட்ருக்காங்க. போகிறதுக்கே போர் அடிக்கும். ஆனால் நல்லா தான் போயிருந்துச்சு லைஃப். அந்த ஒரு ஆர்டிகளை நான் படிக்காத வரைக்கும். பதினொன்று முக்கால் நைட்டு அந்த பையனை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. ஆளுநர் மட்டும் இருக்கிற தான். ஆனால் பிஸியான ஏரியா பிறந்து யாரும் பார்க்கல. அப்போ கடத்தினவங்க ரொம்ப நேரமாக ஒளிஞ்சிருந்துருக்காங்க. எப்படா அந்த பையன் வருவான்னு காத்துருந்துருக்காங்க. ஸோ இது பக்கா பிளான் தான். சாரா, அதான் ஏரியாவில் சிசிடிவி கேமரா இருந்திருக்கும்ல, அதை பார்த்தா தெரிஞ்சிட போகுது. நீ சொல்கிறது கரெக்டு தான். சிசிடிவி கேமராலாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் ஃபால்ட் ஆகி ரொம்ப நாளாச்சு. எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. இதுவும் ஒரு கடத்தினவங்க வேலையாக தான் இருக்கும். சமீப காலமாக நடக்கிற ஒரு விஷயங்கள் அடிப்படையான ஹியூமன் டிராஃபிக்கிங் ஆர்டிக்கிள் ஒன்று படித்தேன். அதில் என்ன இருந்துச்சுன்னா, ரேர் பிளட் குரூப் பீப்புள் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். பிளட்டு, அவங்களோட உடல் உறுப்பு அதெல்லாம் திருடு விற்கிற அந்த கேங் ஒருவேளை அவங்க தான் அவனை கடத்திருக்கணும். கடத்தப்பட்ட பையனை காப்பாற்றுறது போலீஸ் வேலை. கடத்தப்பட போகிறவங்கள நம்ம முன்னெச்சரிக்கை பண்ணலாம். அதான் நான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அதை தான் பண்ணுவேன். சாரா, நீ என்ன தான் பண்ண போகிற? கடத்தப்பட்டவங்களை காப்பாற்றுறது போலீஸோட வேலை. ஆனால் இனிமேல் கடத்தப்பட போகிறவங்களை காப்பாற்றுறது என் வேலை. நான் அவங்க எல்லாரும் முன்னெச்சரிக்கை செல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். முதல்ல அவங்க லிஸ்ட்டை ரெடி பண்ணணும். அதுக்கடுத்து அவங்களை அலர்ட் பண்ணணும். டேய், இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்க போகுதுடா. ஆஃபீஸ் தெரிஞ்சா அவ்வளோதான். என்னாலும் கூட்டு சேர்க்காத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். ஹாஸ்பிட்டல் போய் லிஸ்ட் எடுக்க போறியா? ஆமாம். எதுக்கு அந்த வேண்டாத வேலை உனக்கு? பார்த்தா பெரிய கிரைம் மாதிரி தெரியுது. காப்பாத்துனா போலீஸ் வேலை, அவங்க பார்த்துக்குவாங்க. நீ உன் வேலையை பாரு. நான் ஒன்றும் சூப்பர் ஹீரோ கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற போகிறதும் கிடையாது. ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். முகம் தெரியாதவங்க கூட சின்ன சின்ன உதவி செய்யும்போது சந்தோஷமாக இருக்கும். அவங்க உயிரையே காப்பாற்றினா சரிதான். நீ ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டு பாய் ட்ரெஸ் ரெடி பண்ணு, சரியா? இவன் சொன்னா கேட்க மாட்டான். நம்ம தான் வேற ரூம் பார்க்கணும் போல. டேய் இருடா, நானும் வரேன்டா. கையில வர காசு இல்லை, நீ தான் சாப்பிட வேண்டிய.
மேபி இவங்க எல்லாரும் தான் அவங்களோட அடுத்த டார்கெட்டாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ அலர்ட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சேவ் பண்ண ட்ரை பண்ணணும். உண்மையாகவே கீழே எடுக்கா இல்லை யாரும் நம்ம ஸ்கெட்ச் போடுறாங்களான்னு தெரியல. எது வந்து எடுத்து பார்ப்போம். ஃபோனை போட்டுட்டு ஓடிட்டோம். சரி, எடுத்து வச்சுக்கிறோம், பார்த்துக்கலாம். தேவையில்லாமல் எங்கள் நெட்வொர்க்கில் நீ கை வச்சுட்ட. இன்னும் 24 ஹவர்ஸில் உன் பாடி மார்ச்சூரில் கிடக்கும். உன் சொந்தக்காரங்களாம் சொல்லி வச்சுக்க. Your time starts now.